ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குன்னு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு சீனை எழுதி வச்சாங்க. ஆனால் பட்ஜெட் இல்லைன்னா அந்த சீனை எடுக்க முடியல. அந்த ஒரு ஐடியா தான் இந்த படத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய ரைட்டர்ஸ், டேரக்டர்ஸ். இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ற விதம் ரொம்ப ஜெனரிக்காக, கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பமாகுது. இலுமினாட்டி மாதிரியான ஒரு குரூப், அதில் பல ஃபேமிலிஸ், அவங்க திரும்ப இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டெம்ப்ளேட் உள்ள வசதியாக ஃபிட் பண்ணிடுறாங்க இந்த கதையை. கூடுதலாக ஒரு தங்கச்சி கேரக்டர் கொண்டு வந்தது ஒரு எக்ஸ்ட்ரா டைனமிக்கை கொண்டு வருது. ஏன்னா தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அண்டர் கரண்ட்டில் இருக்குது. சேட்லி அது கிளைமேக்ஸு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஆர்கானிக்காக கதையோட ஜெல் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டேனியல், அலெக்ஸ்னு 2 கேரக்டர்ஸ் நடுவில் ஒரு எமோஷன் இருக்கும். அலெக்ஸுக்கும் கிரேஸுக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். அலெக்ஸ் கேரக்டரைசேஷனில் ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஆனால் இங்கே ஹண்ட் பண்ண வர கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒன் நோட்டில் தான் இருக்காங்க. சாரா மிஷேல் கெல்லர் கேரக்டரை வச்சு ஏதாவது ப்ளே பண்ணலாமா வேணாமான்னு யோசனையிலே இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க பிரதர் கேரக்டரில் வர ஷான் ஹேட்டசி கேரக்டரும் ஒன்னோடு தான், பட் பர்ஃபெக்ட் வில்லனா தெரியுறாரு. எனக்கு லாயருங்கிற கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கேரக்டரை வச்சு தான் அடுத்த பார்ட்டுக்கு டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிட்ஃபால்ஸை மீறி இந்த படம் கொஞ்சம் ஃபன்னாக போகுதுன்னா அதுக்கான காரணம் டேஞ்சரஸான கேமை வச்சு எழுதப்பட்ட இந்த திரைக்கதையோடைய தன்மையும், கெட்டவங்க எப்படி செத்து போகிறாங்கன்னு பார்க்க நமக்குள்ளே இருக்கிற ஆர்வமும் தான். போன பார்ட்டை விட இன்னும் வயலண்டான டெத்ஸ் இந்த பார்ட்டில் இருக்குது. ரத்தம் தெரிக்கல, வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுது. ஒவ்வொரு டெத்தும் எப்படி இருக்குன்னு பார்க்குற அந்த ஹுக் நம்மளை என்கேஜ் பண்ணுது.